டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தன்னுடைய படம் வரணுன்றதுக்காகவே எந்த ஆங்கிள் நீங்க எடுப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஆங்கிள் நிற்பாங்க. அதுவே ஏமாற்றி அதை வச்சு சில பேர் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதையெல்லாம் அதை வந்து போட்டோவில் நிற்கிறவங்களும் போஸ்ட் கொடுக்கணும். எடப்பாடி எப்படி அங்கே பிளாக்மெயில் செய்யப்பட்ட பணத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லையோ அதே போல திமுகவுக்கும் அந்த சாதிக்கும் தொடர்பு என்பதை சொல்லிவிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பாஜக தலைவர்கள் என்ன செய்தார்கள்? 12 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற போதைப் பொருள் வித்த ஒருவர் ஜெயிலை விட்டு வெளியே வந்து தண்டனை பெற்று 12 வருஷம் தண்டனை பெற்று வெளியே வந்தவரை அமித்ஷா மெம்பரா சேர்த்துக்கிட்டார். உண்டா இல்லையா? அதே போல குஜராத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணை 6 மாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் கற்பழித்து அவருடைய 3 வயது குழந்தையும் அந்த அம்மையாரும் கற்பழித்து சாகடித்த ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கிறது. அந்த நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை இவருடைய ஆட்சி, குஜராத் பிஜேபியினுடைய ஆட்சியிலே அந்த தண்டனையை ரத்து செய்து சிறையிலிருந்து வெளியே வருகிறார். அவர் பிஜேபி தலைவர்களும் மாலை போட்டு வரவேற்றார். அப்படி நாங்கள் யாரும் செஞ்சோமா? இதையெல்லாம் மறைந்து விட்டு திமுக மீது எடப்பாடி சொல்கிறார் என்றால் உள்ளபடியே இன்னும் அவர் பிஜேபியினுடைய அடிமையாகத்தான் இருக்கிறார் என்று பொருளை தவிர குஜராத்தையும் கண்டித்து தீர்மானம் போட்டு மனித செயின் கொடுத்திருந்தால் அவர் நியாயமானவர் சொல்லலாம். ஆகவே அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக இது நிரூபிப்போம். தொடர்ந்து அவர் பேசாமல் இருப்பதற்கும் நீதிமன்றம் தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதுவும் கிடைக்கும் என்று இப்போ நீதிமன்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது நீங்க பாக்குறீங்க. நீதிமன்றம் தான் இன்னைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறது. திமுகவை பொறுத்த மட்டிலும் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலம் தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது பொன்முடி அவர்கள் கூட உச்சநீதிமன்றத்திலே அவருடைய தண்டனை நீர்த்து வைக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி நீதித்துறையை நம்பியிருக்கிற திமுக இந்த வழக்கை தொடர்ந்து அதைத்தான் நான் சொன்னேன். எடப்பாடியினுடைய உதாரணத்தை சொன்னேன் இல்லையா? அதாவது விஐபிஸ் கிட்ட சில பேர் எக்ஸ்பிளாய்ட் பண்றது. அதான் நான் சொன்னேன், பெரிய உளவுத்துறையை இவ்வளவு அதிகாரம் வைத்திருக்கிற மத்திய அரசாங்கத்தையே ஏமாற்றுகிற திறன் படைத்த ஒருவன். ஆஃப்டர் ஆல் எங்களை ஏமாத்துறதுல ஒன்றும் பெருசு இல்லை. அவ்வளோ பெரிய உளவுத்துறை அகில இந்திய அளவிலே யார் யார் வராங்க போறாங்க. சாதாரணமா பம்பல்ல பேசின அன்பரசனுடைய பேச்சை எடுத்து அடுத்த நாளே டெல்லியில எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா? அவ்வளவு சக்தி வாய்ந்த இவரை ஏன் இத்தனை அச்சமா பிடிக்காம இருந்தாங்க? அவர்களே ஏமாந்திருக்கிற போது ஒரு சாதாரண எங்க மாவட்ட செயலாளர், நாங்கள் திமுகவை பொறுத்த மட்டும் மு.க. ஸ்டாலினோ உதயநிதியோ இளைஞர் அணிக்கோ மற்ற அணிக்கோ சேர்ப்பதில்லை. நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரும் அங்க இருக்கிறவர்கள் கொடுக்கிற பரிந்துரை தான். அப்படி கொடுக்கிற போது அவருடைய ஒரு சின்ன பதவி தான், இன்னும் மாவட்ட அமைப்பாளர் பதவி கூட கொடுக்குது. ஒரு துணை அமைப்பாளர் 10ஓடு 11 அவர் பேரை கொடுத்திருக்கிறார். அவரும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கத்தை ஏமாற்றியது போல அவரையும் ஏமாற்றியிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்டது தான். சமீப காலமாக போதைப்பொருள் பறிமுதல் செய்யறது தமிழக காவல்துறை வந்து பறிமுதல் செய்யல. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் குறிப்பாக முதல்வர் குடும்பத்தை தொடர்புபடுத்தி EPS அவர்கள் பேசி வருகிறார். எனவே அவர் மீது 1 கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜாஃபர் சாதிக் அரசாங்கத்தையும் திமுகவையும் ஏமாற்றியுள்ளார். திமுகவிற்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று RS பாரதி தெரிவித்துள்ளார். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.